ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான சன்னா மசாலா தான் பார்க்க போறோம். ஹோட்டல்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வீட்டுல செய்யும் பொழுது அப்படியே இந்த குருமா தனியா சென்னா தனியா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம ஹோட்டல்ல என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட டேஸ்டியா வீட்டுல நம்ம செய்ய போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே அரைச்சிடலாம். இதுல தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்க கையில 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசனைக்கு சோம்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். நம்ம மிச்ச ஐட்டங்கள் எல்லாமே தாளிக்க போறோம். சோம்புவை மட்டும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மையாட்ட அரைக்க போறோம். சோ லாஸ்ட் அரைச்சு ஊத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பிளேவர் கொடுக்கும். இது நல்ல திக்னஸ் கொடுக்கும். உங்கள்ட்ட முந்திரி பருப்பு இல்ல அப்படின்னா வறுத்த கடலை இருக்கும் இல்லையா, நிலக்கடலை பருப்பு இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ அரைச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பார்ப்போம். அடுப்புல ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிளேவர் பிடிக்குமோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நார்மலா பாத்தீங்கன்னா பட்டர் சேர்ப்பாங்க ஹோட்டல்ல. உங்கள்ட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்ல நெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்திருக்கிறேன். அதுலதான் இன்னைக்கு செய்ய போறேன். உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம கடகடன் போட்டுடலாம். இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். எல்லா ஐட்டத்திலையும் நம்ம கடுகு சேர்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற தேவையில்லாத அந்த கடுகு எடுத்துருங்க. அதனால கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். தேவையில்லாத கிருமி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை கடுகு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுல சேர்த்துட்டோம். நம்ம இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதனுடைய பிளேவர் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இது தேங்காய் பேஸ்ட் கிடையாது. வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மைய அரைச்சிட்டு நம்ம சேர்க்க போறோம். நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதை வதக்குவோம். அது தனித்தனியா நிக்கும். நம்ம இந்த மாதிரி அரைச்சரைச்சு செய்யறதுனால குவான்டிட்டியும் அதிகமா இருக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதனோட பச்சை வாசனையுமே போகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இதே மாதிரி தக்காளியையுமே நம்ம அரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கணும். அதையும் நம்ம நறுக்கி போட போறது இல்ல. ஒரு 3 தக்காளி நல்லா பழமா எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சுக்கோங்க. பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல அரைச்ச தக்காளி விழுது இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெள்ளை கொண்டக்கல்லைய 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, நைட்டே ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 விசில் எப்படி எந்த அளவுக்கு வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டா இருக்குமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து தனியா வச்சாச்சு. இப்ப நான் சேர்த்தது மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா இந்த சீக்ரெட் மசாலா நீங்க அரைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இந்த சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, கரம் மசாலா இருக்குள்ளே அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொண்டக்கடலையில வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது அப்படியே இருக்கட்டும். அதையுமே நம்ம இந்த மசாலாக்கு யூஸ் பண்ண போறோம். அந்த குருமாக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொதி வந்துருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. இப்ப கொண்டக்கடலையை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியையும் இதுலயே சேர்த்துக்கலாம். சத்து எல்லாமே வேஸ்ட் ஆகாம இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப நீங்க பாத்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கொண்டக்கடலையே வேக வைக்கும் பொழுது உப்பு போட்டே வேக வச்சாச்சு. இன்னும் இந்த குருமாக்கு மட்டும் தான் இன்னும் உப்பு போடல. காரம் பெர்ஃபெக்டா இருக்குது. இப்ப உப்பு மட்டும் இதுல சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு கொண்டக்கடலை இருக்கணும். கையில நீங்க நசுக்குனீங்க அப்படின்னா அது நல்லா இதாயிரணும், மையாட்டம். இப்போ கொண்டக்கடலை எல்லாத்தையுமே இதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுல கொண்டக்கடலையை வேக வச்சு இதுல சேர்த்திருக்கிறேன். இதுல ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவு மட்டும் நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். இன்னும் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதனால நம்ம சேர்க்கவே இல்லை. அதை இந்த நேரத்துல சேர்த்திடலாம். இது நல்ல திக்னஸும் டேஸ்டும் பிளேவர் எல்லாமே கொடுக்கும். அதுக்காக தான் இதை சேர்க்கிறோம். இதுல தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு 3ஐயும் சேர்த்து அரைச்சோல, அது இப்ப சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் பாக்குறதுக்கு இப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் கரெக்டா வந்துடும்.
இந்த நேரத்துல உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், கிரேவி வந்து எவ்வளவு திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமே திக்காகும். சோ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூடுதலா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு கொண்டக்கடலையை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு இதுல சேர்க்க போறோம். சோ இதனோட பிளேவர் வந்து அப்படியே சென்னாவோட பிளேவர் வந்து குருமா ஃபுல்லா இருக்கும். என்னதான் நம்ம வேக வச்சு நம்ம சேர்த்தாலும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்க சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். டேஸ்டும் பிளேவரும் அட்டகாசமா இருக்கும். இப்போ காரம் உப்பு எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்குது. உங்களுக்கு டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடனே வந்து சேர்த்துக்கூடாது. தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அரைச்ச சென்னாவையும் சேர்த்திருக்கிறோம். நல்லா கொதி வந்துருச்சு, மணமா இருக்கு, நல்ல ஒரு கமகமகமன் பிளேவர் இருக்குது. இந்த நேரத்துல லைட்டா உங்கள்ட்ட என்ன இருக்கோ புதினா தலையோ மல்லித்தலையோ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க. இல்லாட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடைகள்ல விதவிதமான சென்னா மசாலா வைக்கிறாங்க. நீங்க ஒரு தடவை இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்க. மசாலா பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த மசாலா போடாம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கூடயுமே அட்டகாசமா இருக்கும். தோசைக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50க்கும் மேல குருமா வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.